உயிர், சோல், இந்த உயிர் எங்கே இருக்கிறது, நம் உடலில் எங்கே இருக்கிறது, விதையில் எங்கே இருக்கிறது என்று சற்று பகுப்பாய்வு செய்தால் புரிய வரும். உதாரணமாக விதைகள், எல்லா பழங்களிலுமே விதைகள் இருக்கிறது. நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய ஒரு வேப்பம் பழம், அதன் கொட்டை கிடைக்கும். பேரிச்சம்பழம் கொட்டை கிடைக்கும். பல மரங்களின் கொட்டைகள் கிடைக்கும். அது எல்லாமே விதைகள் தான். இந்த விதைகள் எல்லாம் உயிர் இருக்கிறது. நீங்கள் ஒரு 6 மாதம் வைத்திருந்தாலும் 1 வருடம் வைத்திருந்தாலும் அது விதை உறக்கம் என்று சொல்வார்கள். சுவாலஜி படித்தவர்களுக்கு தெரியும் விதை உறக்கம். அதற்கு பிறகு அதனுடைய தன்மை குறைந்துவிடும். அப்போ அதனுடைய அந்த விதைக்குள் உயிர் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. அது போலத்தான் நம் உடலிலும் இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறது, ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாது. அதனால்தான் இந்த ஒரு விதையை எடுத்துக்கொண்டு சொல்கிறேன். அந்த ஒரு மண்ணை தோண்டி அதை வைத்து தண்ணீர் ஊற்றினால் முளைத்துவிடும். எங்கிருந்து முளைக்கிறது, எப்படி முளைக்கிறது, அதற்கான சூழ்நிலை கிடைக்கும் பொழுது அது வளர்கிறது. விதையிலிருந்து முளைவிட்டு அது செடியாக வளர்ந்து மரமாக மாறுகிறது. இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன புரிதல் கிடைக்கும்? எல்லா விதைகளிலும் உயிர் இருக்கிறது. அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அது முளைத்து வருகிறது. அந்த உயிர் கண்ணுக்கு தெரியாது. அது போலத்தான் நமது உடலிலும் உயிர் இருக்கிறது. நம் உயிரை புலன்களால் அறிய முடியும், ஆனால் விதைகளுக்கு அது தெரியாது. நமக்கு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்கிறது, விஞ்ஞானம் ரீதியாக நம்மால் சொல்ல முடியும். அதனால்தான் நாம் சொல்ல முடிகிறது. விதைக்குள்ளே உயிர் இருக்கிறது, நம் உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது. அது இந்த விதைகள் எல்லாம் மரங்களில் தான். முதலில் இந்த பூமி தோன்றிய பொழுது காடுகள் தான் இருந்தது. காடுகளில் இருந்து தான் விலங்கினங்கள் தோன்றின, உயிரினங்கள் தோன்றின. முதலில் தோன்றியது கடல் தான், அதன் பிறகு இந்த காடுகள் தான். அதனால்தான் நாம் சொல்கிறோம் உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாது. எல்லோரும் சொல்கிறார்கள் கடவுள் கடவுள் போலத்தான், கண்ணுக்கு தெரியாது. விதை இருக்கிறது, கடவுள் இருக்கிறாரா என்றால் எல்லோரும் சொல்வார்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையில் இல்லை. ஏனென்றால் உயிர் கண்ணுக்கு தெரியாதது போல இந்த கடவுளும் உயிரும் தெரியவில்லை. பகுப்பாய்வு செய்தால் நமக்கு தெரிய வரும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் திருவிக்கா நகர் வந்துவிட்டேன். நடைபயிற்சி முடிந்துவிட்டது. ராமமூர்த்தி காலனி, இதுதான் அந்த இடம்.